உங்கள் வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கிறது என்று ஒரு நிமிடம் ஆழமாக யோசித்துப் பாருங்கள். நீங்கள் நினைத்த மாதிரி உங்களால் வளர முடியவில்லையா? என்னதான் கடுமையாக உழைத்தாலும், என்ன முயற்சி செய்தாலும், ஏதோ ஒரு தடையோ அல்லது இனம் புரியாத பயமோ உங்களை பின்னால் இழுக்கிறதா? மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த மனமே உங்களுக்கு தடையாக இருந்தால் என்ன செய்வது? நீங்கள் எடுக்க நினைக்கும் ஒரு பெரிய முடிவை எடுக்க விடாமல் உங்கள் மனம் உங்களை தடுக்கிறதா? இதற்கு காரணம் உங்கள் சூழ்நிலையோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ இல்லை. இதற்கு முக்கிய காரணம் உங்களின் ஆழ்மனம்தான். சிறு வயதிலிருந்தே உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் சில எதிர்மறை எண்ணங்கள், சில பயங்கள்தான் இன்று உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக நிற்கிறது. இதை எப்படி மாற்றுவது என்று பலரும் பல வழிகளை தேடுகிறார்கள், பல புத்தகங்களை படிக்கிறார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது திருவள்ளுவர் இதற்கான உளவியல் ரகசியத்தை மிகத் தெளிவாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் கூறிய இந்த பயிற்சி பல தலைமுறைகளாக மனிதர்களை மாற்றியது. இது சாதாரணமான ஒரு மோட்டிவேஷன் பேச்சு இல்லை. உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக அடியோடு மாற்றப்போகும் ஒரு ஆழமான மனப்பயிற்சி. அடுத்த சில நிமிடங்களுக்கு உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் முழுமையாக இந்த வீடியோவை கேளுங்கள். ஏனென்றால் இதில் சொல்லப்படும் அறிவு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று ஒரு அருமையான பழமொழி இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தொடர்ந்து பழக பழக அது நமது இயல்பாகவே மாறிவிடும். அதேபோல நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து 21 நாட்கள் முழு ஈடுபாட்டோடு செய்தால் அது நமது மூளையில் புதிய நரம்பு பாதைகளை உருவாக்கி நமது பழக்கமாகவே மாறிவிடும் என்று இன்றைய நவீன அறிவியல் சொல்கிறது. ஆனால் இந்த 21 நாள் பயிற்சியை எப்படி சரியான முறையில் செய்து நமது ஆழ்மனதின் குப்பைகளை அகற்றுவது என்பதை வள்ளுவரின் வழியில் நாம் இப்போது மிகத் தெளிவாக பார்க்கப் போகிறோம். இந்த 21 நாள் பயிற்சியை நாம் 3 முக்கிய படிகளாக, அதாவது 3 வாரங்களாக பிரிக்கப் போகிறோம். முதல் வாரம் எண்ணங்களை மாற்றுவது, 2வது வாரம் சொற்களை மாற்றுவது, 3வது வாரம் செயல்களை மாற்றுவது. இந்த முதல் 7 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை உங்கள் எண்ணங்களை மிக நுட்பமாக கவனிக்க ஆரம்பிப்பதுதான். எண்ணம் போல் வாழ்வு என்று நமது முன்னோர்கள் சாதாரணமாக சொல்லவில்லை. மனித மனம் என்பது ஒரு அலைபாயும் குரங்கு மாதிரி. அது எப்போதும் ஏதாவது ஒரு தேவையற்ற விஷயத்தைப் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற எதிர்கால பயம் அல்லது கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் என்று மனம் ஒரு நிலையில்லாமல் ஊடிக்கொண்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது. இதை எப்படி மாற்றுவது என்று வள்ளுவர் ஒரு குறளில் மிக அழகாக சொல்கிறார். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் எதை நினைத்தாலும் அதை மிக உயர்ந்ததாகவே நினையுங்கள். அந்த எண்ணம் நிஜத்தில் நிறைவேறினாலும் சரி அல்லது நிறைவேறாவிட்டாலும் சரி, அந்த உயர்ந்த எண்ணத்தை மட்டும் உங்கள் மனதிலிருந்து நீங்கள் கைவிடவே கூடாது என்பதுதான். இந்த முதல் 7 நாட்களும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நான் ஒரு வெற்றியாளன், என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைக்க வேண்டும். மனம் போல் மாங்கல்யம் என்று சொல்வார்கள். உங்கள் மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். நாள் முழுவதும் எப்போதெல்லாம் உங்களால் முடியாது என்று உங்கள் மனம் உங்களுக்கு கட்டளையிடுகிறதோ அப்போதெல்லாம் இந்த குறளை நினைத்துப் பாருங்கள். உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களை பார்த்து நீ இதற்கு லாயக்கில்லை என்று உங்களை விமர்சித்தாலும் உங்கள் உள்ளம் மட்டும் உயர்வை பற்றியே சிந்திக்க வேண்டும். உங்களை அவமானப்படுத்தியவர்களைப் பற்றி நினைத்து வருந்தாமல் உங்கள் இலக்கை பற்றி மட்டும் சிந்தியுங்கள். இது சாதாரண விஷயமில்லை. உங்கள் ஆழ்மனதில் பல வருடங்களாக படிந்திருக்கும் எதிர்மறை குப்பைகளை சுத்தம் செய்யும் முதல் மற்றும் மிக முக்கியமான படி இதுதான். ஒரு சின்ன சந்தேகம் அல்லது பயம் உங்கள் மனதில் வந்தாலும் அதை உடனே விழிப்படைந்து தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் உயர்வான எண்ணங்களுக்கு உங்களை நீங்களே கொண்டு வாருங்கள். முதல் 7 நாட்கள் எண்ணங்களை சரிசெய்த பிறகு அடுத்த 7 நாட்கள், அதாவது 2வது வாரம், நீங்கள் உங்கள் சொற்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது முதல் வாரத்தை விட மிகவும் சவாலான ஒரு வாரம். நுணலும் தன் வாயால் கெடும் என்ற பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு தவளை எப்படி கத்தி கத்தி தன்னை பாம்புக்கு இரையாக்கிக் கொள்கிறதோ அதேபோல நாமும் தேவையில்லாமல் பேசி நமது சக்தியை வீணாக்குகிறோம். நாம் எந்த அளவுக்கு தேவையற்ற வார்த்தைகளை தினமும் பேசுகிறோம் என்பதை நாம் விழிப்போடு கவனிப்பதே இல்லை.
நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நமது ஆழ்மனதிற்கு நேரடியாக கொடுக்கப்படும் கட்டளைகள் என்று மனநல மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நான் எப்போதும் கஷ்டப்படுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி மோசமாக நடக்கிறது, என்னால் இது முடியாது என்று நீங்கள் தொடர்ந்து உங்களுக்குள் சொல்லும்போது உங்கள் ஆழ்மனம் அதையே உண்மையாக நம்ப ஆரம்பித்து உங்களை அந்த நிலைமையிலேயே வைத்துக் கொள்கிறது. இதற்கு வள்ளுவர் சொல்லும் மிகச்சிறந்த தீர்வு, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. ஒரு மனிதன் வேறு எதை அடக்க முடியாவிட்டாலும் தன்னுடைய நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அடக்காவிட்டால் அவர் தவறான வார்த்தைகளை பேசி பெரும் துன்பப்படுவார் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். இந்த 8வது நாள் முதல் 14ஆம் நாள் வரை நீங்கள் தேவையில்லாமல் பேசுவதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். உங்களைப் பற்றியோ அல்லது உங்கள் சூழ்நிலையைப் பற்றியோ எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்வது போல நமது வார்த்தைகள் மற்றவர்களையும் காயப்படுத்தலாம், நம்மையும் அழிக்கலாம். யாரைப் பற்றியும் பின்னால் புறம் பேசக்கூடாது. ஒரு நாள் முழுவதும் யாரைப் பற்றியும் எந்த ஒரு விஷயத்தைப் பற்றியும் நெகட்டிவாக பேசாமல் இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் இந்த பயிற்சியை முயற்சி செய்யும் போதுதான் முழுமையாக உணர்வீர்கள். உங்கள் நாக்கை நீங்கள் எப்போது விழிப்போடு கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது உங்கள் மனம் தானாகவே அமைதியடையும். தேவையில்லாத விவாதங்களை முற்றிலுமாக தவிருங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுக்க வேண்டுமே தவிர உங்கள் எனர்ஜியை உறிஞ்சும்படி இருக்கக்கூடாது. இந்த ஒரு வார நாக்கு கட்டுப்பாடு உங்கள் ஆழ்மனதில் ஒரு மிகப்பெரிய தெளிவை உருவாக்கும். உங்கள் வார்த்தைகளில் உள்ள உண்மைத்தன்மை அதிகரிக்கும் போது நீங்கள் எதை சொன்னாலும் அது பிரபஞ்சத்தில் நடக்கும் என்ற ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள் பிறக்கும். இப்போது நீங்கள் எண்ணங்களையும் சொற்களையும் வெற்றிகரமாக மாற்றிவிட்டீர்கள். அடுத்தது இறுதி மற்றும் மிக முக்கியமான 3வது வாரம். 15ஆம் நாள் முதல் 21ஆம் நாள் வரை நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் செயலை மாற்றுவது. எண்ணமும் சொல்லும் எவ்வளவுதான் சரியாக இருந்தாலும் நாம் அதை களத்தில் இறங்கி செயலில் காட்டவில்லை என்றால் இந்த பயிற்சியால் எந்த ஒரு பயனுமில்லை. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் தொடர்ந்து ஒரு செயலை செய்யும்போது எவ்வளவு கடினமான இலக்காக இருந்தாலும் அதை சுலபமாக அடைந்து விடலாம். பல நேரங்களில் நாம் ஒரு புதிய விஷயத்தை மிகவும் ஆர்வமாக ஆரம்பிப்போம். ஆனால் சில நாட்களிலேயே அது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அதை பாதியிலேயே விட்டுவிடுவோம். இதற்கு முக்கிய காரணம் நமது மூளை எப்போதும் கஷ்டப்படாமல் சுகமாக இருப்பதைத்தான் நாடும். புதிதாக ஒரு விஷயத்தை செய்யும்போது மூளை அதை தடித்து நிறுத்தி பழைய சௌகரியமான நிலைக்கே கொண்டு செல்ல பார்க்கும். இதற்கான வள்ளுவரின் மிகச்சிறந்த ஊக்கமளிக்கும் பதில், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஒருவேளை விதிவசத்தால் அல்லது சூழ்நிலையால் ஒரு செயல் வெற்றி பெற முடியாது என்ற நிலை இருந்தாலும் கூட உங்களின் உடலை வருத்தி நீங்கள் செய்யும் அந்த கடின உழைப்பு அதற்குரிய பலனை உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் திருப்பிக் கொடுக்கும் என்று வள்ளுவர் ஆணித்தரமாக சொல்கிறார். இந்த கடைசி 7 நாட்கள் நீங்கள் உங்களுக்காக ஒரு கடினமான இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அது அதிகாலையில் 5 மணிக்கு எழுவதாக இருக்கலாம், அல்லது தினமும் விடாமல் உடற்பயிற்சி செய்வதாக இருக்கலாம், அல்லது உங்கள் வேலைக்கான ஒரு புதிய திறனை தினமும் 1 மணி நேரம் கற்றுக்கொள்வதாக இருக்கலாம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்ற வாக்கியத்தை மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். உங்கள் மனம் வேண்டாம், இன்று ஒரு நாள் மட்டும் நாம் ஓய்வு எடுக்கலாம் என்று உங்களிடம் கெஞ்சும்போது தெய்வத்தான் ஆகாது எனினும் என்ற குரலை சத்தமாக உங்களை நீங்களே சொல்லிக்கொண்டு அந்த வேலையை செய்யத் தொடங்குங்கள். உங்கள் உடலை வருத்தி உங்கள் சோம்பேறித்தனத்தை உடைத்து நீங்கள் செய்யும் இந்த முயற்சி உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியைச் சொல்லும். அதாவது, இனிமேல் நான் என் மூளையை கேட்க மாட்டேன், என் மூளை நான் சொல்வதைத்தான் கேட்கும் என்ற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உங்கள் செயல் உருவாக்கும். எக்காரணம் கொண்டும் இந்த கடைசி 7 நாட்களில் நீங்கள் எடுத்த செயலை தள்ளிப்போடவே கூடாது. இந்த 21 நாட்கள் தொடர்ந்து உங்கள் எண்ணங்களை உயர்த்தி உங்கள் சொற்களை விழிப்போடு கட்டுப்படுத்தி உங்கள் செயலில் ஒரு அசுரத்தனமான ஒழுக்கத்தை கொண்டு வரும்போது 22ஆம் நாள் காலை நீங்கள் ஒரு முற்றிலும் புதிய மனிதராக உருவெடுத்திருப்பீர்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கும் இந்த தெளிவையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். உங்கள் ஆழ்மனம் இப்போது தோல்வியைக் கண்டு பயந்து ஓடாது, மாறாக வெற்றியை நோக்கி ஓடத் துடிக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி புலம்புவது என்று முன்பு யோசித்த உங்கள் மனம் இப்போது எப்படி அதை சாதுரியமாக தீர்ப்பது என்று யோசிக்க ஆரம்பிக்கும். இது வெறும் வார்த்தைகளில்லை, பல 1000 ஆண்டுகளாக பல சான்றோர்கள் பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றியடைந்த ஒரு இரகசிய உளவியல் வழிமுறை. சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல
தினமும் நீங்கள் செய்யும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் 21 நாட்களுக்குப் பிறகு ஒரு மிகப்பெரிய இமயமலை வெற்றியாக மாறும். திருவள்ளுவர் ஒரு குறளை வெறும் வார்த்தைகளாக மட்டும் எழுதவில்லை. ஒரு மனிதன் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு வாழ்க்கையில் உச்சத்தைத் தொட அவர் கொடுத்த மிகச்சிறந்த உளவியல் ஆயுதங்கள்தான் திருக்குறள். இந்த 21 நாள் பயிற்சி கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் செய்வது அவ்வளவு எளிதானது இல்லை. நடுவில் பலமுறை நீங்கள் இதை விட்டுவிடலாம் என்று உங்கள் மனம் உங்களை ஏமாற்ற நினைக்கும். உங்களின் பழைய பழக்கவழக்கங்கள் உங்களை மீண்டும் பழைய நிலைமைக்கே பலமாக இழுக்கப் பார்க்கும். ஆனால் அந்த சோர்வான நேரங்களிலெல்லாம் வள்ளுவரின் வரிகளையும் நமது முன்னோர்களின் பழமொழிகளையும் நினைவில் வைத்துக்கொண்டு உறுதியாக நில்லுங்கள். ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும் முன், இன்று முழுவதும் நான் என் எண்ணங்களை உயர்ந்ததாக வைத்திருந்தேனா, என் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினேனா, என் செயலில் முழுமையான ஈடுபாட்டோடு இருந்தேனா என்று உங்களை நீங்களே நேர்மையாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தெளிவை கொண்டு வரும். நீங்கள் கனவு காணும் உங்கள் லட்சியங்களை அடைய ஒரு வலிமையான பாலமாக அமையும். இந்த ஆழமான அறிவை நீங்கள் மட்டும் வீடியோவாக பார்த்து தெரிந்து கொண்டால் போதாது, இதை உங்கள் வாழ்க்கையில் பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த 21 நாள் வள்ளுவரின் பயிற்சியை இன்று முதல் தொடங்க முழுமையாக தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் ஆழ்மனதை மாற்றி புதிய மனிதனாக மாற நீங்கள் தயாராக இருந்தால் கமெண்ட் பகுதியில் நான் தயாராக இருக்கிறேன் என்று பதிவு செய்யுங்கள். உங்களின் அந்த ஒரு பதிவு உங்களுக்கு ஒரு உறுதிமொழியாக இருக்கும், மற்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால், இதுபோன்ற பல ஆழமான வாழ்க்கை அறிவை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்பார்கள். ஆனால் உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தை தெரிந்து கொள்ள தைரியமாக இந்த பயணத்தில் அடியெடுத்து வையுங்கள். உங்கள் ஆழ்மனதை மாற்றும் பயணம் இன்று முதல் வீரியமாகத் தொடங்கட்டும்.